Hi and hello friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் அரப்பு போடுறேன், எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. ஏன் ஸ்பெஷல் அப்படின்ட்டு நான் போக போக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் அரப்போட யூஸஸ் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் அரப்பு பவுட்ரு சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்துட்டு என்கொயரி பண்ணியிருந்தீங்க. அதில் சில பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான பேக்கிங் வீடியோ தான் இது. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. ஏன் இந்த வீடியோ ஸ்பெஷல் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆஃப்லைனில் நான் அரப்பு பவுட்ரு சேல் பண்ணியிருக்கேன். வாங்கினவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்கங்க. பட் ஆன்லைனில் நான் ஒரு வீடியோ போட்டு என்னை இது வரைக்கும் அவங்க நேரில் பார்த்ததே இல்லை. வீடியோ மூலியமாக என்னை ட்ரஸ்ட் பண்ணி என்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் பேக் பண்ணிகிட்ருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மெமரியாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்றது உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பேக்கிங் பண்ணிகிட்ருக்கப்போ செம்ம கோல்டு ஃபீவருங்க. இருந்தாலும் நான் வந்து ஹாப்பியாக ஏஞ்சி வந்து உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் இது ஃபஸ்ட் ஆர்டர், ரொம்ப ஸ்பெஷலான ஆர்டர் இல்லையா. ஸோ அதனால் ஏஞ்சி வந்து உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பேக்கிங் பண்ணுறப்போ நிறைய விஷயம் மைண்டில் போயிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்கணும், அதே மாதிரி கொடுக்குற கிராம்ஸை வந்துட்டு ரொம்ப கரெக்டாக கொடுக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து கம்மியாக போட்டுறக்கூடாது. 250 கிராம் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா 250 கிராமில் தெரிஞ்சோ தெரியாமலோ கம்மியாக போட்டுறக்கூடாது. அதை விட அதிகமாக போட்டுறது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் எல்லாருக்கும் பேக் பண்ணும்போது அதில் கான்சியஸாக இருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக பேக் பண்ணி அவங்களுக்கு டெலிவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் மைண்டில் போயிட்டு இருந்துச்சு. இந்த பேக்கிங்க்கு பின்னாடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குங்க. 3 மந்த்ஸாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். என்னென்ன பண்ணேன் அப்படின்றது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அரப்பை பறிச்சுட்டு வந்துட்டு நிழலில் கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் காய வச்சேங்க. என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்க்கறதுக்காக. நிழலில் காய வச்ச அரப்பு வந்து அந்த பச்சைத்தன்மை மாறாமல் அப்படியே இருந்துச்சு. அதுவே வெயிலில் காய வச்சது வந்து ஒரு ஷேட் வந்து கம்மியாக இருந்துச்சு, அந்த க்ரீன் கலர் வந்துட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நிழல்லையே வந்து ஒரு 1 வீக்குக்கு மேலே காய வச்சு அதுக்கப்புறம் ஒரு 1 டே மட்டும் வெயிலில் காய வச்சு அரைச்சேங்க. ஸோ அதனால அந்த க்ரீன் கலர் வந்துட்டு மாறாமல் அப்படியே இருந்துச்சு. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, அரப்போட இலையே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த குச்சியோடு தான் பறிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்துட்டு குச்சியோடு தான் பறிச்சுட்டு வருவேன். ஒரு 10 கேஜி கொண்டு வந்து காய வச்சோம் அப்படின்னா அது வந்து காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 கேஜியாக மாறிடும். அந்த 3 கேஜியில் அந்த குச்சியெலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இலையை உதிர்த்துட்டோம் அப்படின்னா அந்த குச்சி மட்டும் தனியாக இருக்கும். அந்த குச்சியை எடுத்துட்டோம் அப்படின்னா 2 கேஜி அந்த மாதிரி மாறிடும். அதை அரைச்சோம் அப்படின்னா ஒரு 1.25 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து வந்துடும். நான் ஒரு வாட்டி இலையை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பேங்க. அந்த மாதிரி இலையை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, அந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே இருக்கும் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்துட்டு, அந்த ஸ்டிக்கெல்லாம் இல்லாமல் நம்ம அரைக்கிறப்போ வந்துட்டு அந்த இலை தான் நமக்கு வந்து ஃபோம் கொடுக்குது. அந்த ஃபோமோட பர்சன்டேஜ் வந்துட்டு கம்மியாகாமல் இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால் வெறும் இலையை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுப்போங்க. அதனால நமக்கு வெயிட் கம்மியாகும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குவாலிட்டியாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த மாதிரி அரைக்கிறது. ஸோ அந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இப்போது ஃபில்ட்ரு பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி செகண்ட் டைம் ஒரு வாட்டி ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் நான் பேக் பண்ணுறேன். ஏன் செகண்ட் டைம் ஃபில்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் ஃபில்ட்ரு பண்ணுறப்பவே சில ஸ்டிக்கெல்லாம் வந்துட்டு அதில் உள்ளே விழுந்துடும். நம்ம அரைச்சதுக்கப்புறம் அந்த குச்சியெல்லாம் ஒழுங்காக அரைப்படாமல் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு சில இலைகளே வந்துட்டு அரைப்படாமல் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறப்போ பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். அதுக்காக தான் செகண்ட் டைம் நான் ஃபில்ட்ரு பண்ணுறது. இதுவே நான் பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி டபுள் ஃபில்டர்லாம் நான் பண்ணதே கிடையாது. நான் அரப்பு தலையை காய வச்சுட்டு அதில் ஓரளவுக்கு ஸ்டிக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சி அப்படியே யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து ஹேரில் ஒட்டிகிட்ருக்கும். அது ஹேரை ட்ரை பண்ணதுக்கப்புறம் தட்டி விட்டோம் அப்படின்னா அதுவே விழுந்துடும். ஆனால் இதுவே நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறப்போ வந்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்கணும், அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுள் ஆக்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டபுள் ஃபில்டரு. ஃபைன் பவுடராக முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் டபுள் ஃபில்டர் பண்ணி கொடுக்குறேன். அடுத்து இந்த கவர் செலக்ட் பண்ணுறதுங்க. இந்த கவர் செலக்ட் பண்ணுறதுக்கு நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு தின்னாக இருக்க மாதிரியான ஒரு கவர் தாங்க செலக்ட் பண்ணேன். அது வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை நான் செலக்ட் பண்ணேன்.
அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லாங்கில் இருக்கவங்க ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கவர் செலக்ட் பண்ணேன். இன்னொரு விஷயம் வந்து அரப்புக்கு வந்து எக்ஸ்பிரி டேட் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு அரப்பை நம்ம பத்திரமா வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு லைஃப் கொடுக்கும். ஸோ அதனால வந்துட்டு இதுக்கு தனியாக வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டப் கவரில் ஜிப்லாக் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஜிப்லாக் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் ரொம்ப நாளைக்கு. ஸோ அதனால இந்த கவர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, செப்பரேட்டாக ஒரு கண்டெய்னர் தேட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கவர் செலக்ட் பண்ணுறது. ஆர்டர் பண்ண எல்லாத்துக்குமே பேக் பண்ணி முடிச்சாச்சுங்க. என்கிட்ட ஃபஸ்ட்டாக ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன். அவங்க நேம் டயானா பிரேம் அப்படின்றவங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து திருச்சியிலேருந்து எனக்கு ஒரு 1/2 kg வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அவங்க எனக்கு. பிகாஸ் அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு கஸ்டமர். ஸோ அதனால தான் இந்த இடத்துல அவங்க நான் மறக்கவே கூடாது அப்படின்றதுக்காக நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் அரை பவுடர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஃபைனலி பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. நம்ம இதுக்கு எந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்குமே பண்ணலங்க, ஃப்யூச்சரில் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளெயின் கவரில் வந்து ஜஸ்ட் அது எவ்வளோ கிராமு அரப்பு பவுடர் மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கலெக்டருக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நம்ம கலெக்டர் ஆகிட்டு ஒரு சைன் போடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஸோ நான் கலெக்டராக இருந்தால் கூட இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். நானே ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி அதை இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ எடுக்கிறப்போ எனக்கு செம்ம ஃபீவருங்க. இருந்தாலும் அந்த 1 டே ஃபுல்லாக நான் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கூட டயர்டே தெரிலங்க, டைம் போகிறதும் தெரில. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு பிடிச்ச ஒர்க்கை பார்க்குறப்போ வந்து நமக்கு டைம் போகிறதே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் லிட்ரலாக நான் அதை அன்னைக்கு தான் ஃபீல் பண்ணேன். இதில் எவ்வளோ மணி வருது அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நம்ம வந்து இந்த ஒர்க்கை பார்க்கும்போது நேரம் போகிறதே தெரியாமல் நம்ம பார்க்குறோம்ல, அதுதாங்க நம்மளோட ஹாப்பினஸ், ரியல் ஹாப்பினஸ். சின்ன வேலையோ பெரிய வேலையோங்க, உங்களுக்கு எந்த வேலை ஹாப்பினஸ் கொடுக்குதோ அந்த வேலையை பாருங்கள், அதுதான் ரியல் ஹாப்பினஸ். அந்த ரியல் ஹாப்பினஸை நான் ஃபீல் பண்ணிட்டேன். நீங்கள் எப்போ ஃபீல் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட்டை கொரியர் பண்ணுறதுக்காக கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு கொரியர் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். பை.